வணக்க மக்களே. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் சாதிய தலைவர்தான் என திமுகவின் துணை பொதுச் செயலாளரும் நீலகிரி நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய ஆண்டிமுத்து ராசா பேசியிருப்பது விடுதலை சிறுத்தை கட்சியினரிடையே பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. என்ன சொன்னாருங்கிறத சுருக்கமாக பார்ப்போம். கடந்த 2 நாட்கள் முன்பாக நடந்த நிகழ்ச்சி ஒன்றில் அங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள் ராசாவை பற்றி கேள்வி கேட்குறாங்க. சமூக நீதியை நாங்கள் பாதுகாக்கிறோம், பெரியார் கொள்கையை பின்பற்றோம்னு சொல்லக்கூடிய இந்த ஆட்சியில் ஏன் ஒரு பொது தொகுதியில் ஒரு பட்டியலினத்தை சார்ந்தவர்கள் வேட்பாளராக நிறுத்த மாட்டேன்றீங்க அப்படின்னு ராசாவை பற்றி கேள்வி கேட்குறாங்க. அதற்கு ராசா என்ன சொல்கிறாரு, பதில் அளிக்க தெரியாமல் வெயிட் 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 அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கருத்தை சொல்கிறாரு. என்னன்னா, கலைஞர் என்னை பொது தொகுதியில் தான் போட்டியிட சொன்னார். நான் தான் எங்கள் முன்னோரை பாதுகாக்கணும், எங்கள் பெரியப்பாவை பாதுகாக்கணும், எங்கள் சித்தப்பாவுக்கு அது செய்யணும், எங்கள் பாட்டிக்கு அது செய்யணும்னு சொல்லி நீலகிரியில் எங்கள் முன்னோர்களாக இருக்கிறாங்க, அங்கே போய் சேவை செய்கிறேன்ட்டு நாங்கள் போனேன். அதனால் இந்த ஆட்சியில் பெரியார் கொள்கையை பின்பற்றப்படுகிறது, சமூக நீதி பேசப்படுகிறது, ஒரு சில சாதிய தலைவர்கள் இருக்கிறாங்க, திருமாவளவன் சாதிய தலைவர் தான் அப்படின்னு போகிற போக்கில் கருத்தை சொல்லிட்டாரு. இதைத்தான் இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகள் மத்தியில் பெரும் ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. உண்மை வரலாறு என்னன்னாக்கா, 1996 2009 வரை பெரம்பலூர் தொகுதி தனி தொகுதியாக இருந்தது. அப்போ அங்கே நின்று போட்டிட்டு வெற்றி பெற்ற ராசா அவர்கள் 2009க்கு பிறகு பெரம்பலூர் தொகுதி பொது தொகுதியாக மாற்றப்பட்ட உடனே நீலகிரிக்கு ஓடிட்டாப்ல. ஏன் பொது தொகுதியாக மாற்ற உடனே நீ அவன் பெரம்பலூர்லேயே போட்டியிடலை? உனக்கு சொந்த தொகுதி அந்த தொகுதி தானே, நீ ஏன் அங்கே போட்டியிடலை? அப்போ ஏற்கனவே கருணாநிதி சொன்னார்ல, நீங்கள் எல்லாம் பொது தொகுதி ஆசைப்படலாமா அப்படின்னு விடுதலை சிறுத்தைகளை பார்த்து கேள்வி கேட்டல. அதைத்தான் நான் ராசாவுக்கு அவர் கேட்டிருப்பார் போல இருக்கு. நீ எல்லாம் இப்போ பொது தொகுதி ஆசைப்படலாமா, ஓடுறா நீலகிரிக்கு அப்படின்னு கருணாநிதி அப்பயே அனுப்பிச்சு விட்டார் போல இருக்கு. அப்படி தஞ்சம் பிடிக்கிற மாதிரி அங்கே ஓடி நீங்கள் இருந்துக்கிட்டு நீங்கள் இன்னொரு கட்சியை குறை சொல்லலாமா? இன்னொரு கட்சியுடைய தலைவரை நீங்கள் சாதிய கட்சி தலைவர்னு சொல்லலாமா? இன்னைக்கு சமூக நீதியை நிலைநாட்டக்கூடிய அரசுன்னு சொல்லிக்கிற திமுக சார்ந்தவங்க, அந்த கட்சியில் இருக்கவங்களே யாராவது ஒரு பட்டியலினத்தை சார்ந்தவங்கள பொது தொகுதியில் போட்டியிட வாய்ப்பு கொடுத்துருக்காங்களா? ஆனால் இவங்க மற்ற கட்சிக்காரங்களை கேள்வி கேட்க வேண்டியது. ஏற்கனவே ஆட்சியில் பங்கு வேணும்னு கேட்ட காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் பல கருத்துக்கள் முதல்ல உருவாகிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் திருமாவளவன் அதே கருத்தை முன் வச்சதுனால திமுக ராசாவை வைத்து பின்னாடி இருந்து இயக்க கொண்டிருக்கிறதா என்பது கேள்வி எழுந்து கொண்டிருக்கிறது. நாம என்ன சொல்றோம்னாக்கா, சமூக நீதி நாங்க பேசுறோம், பாதுகாக்கிறோம் இந்த ஆட்சியில் அப்படின்னு சொல்லுகிற திமுக காரங்களே, அந்த கட்சிக்காரங்களே பட்டியலினத்தை சார்ந்தவங்கள பொது தொகுதியில் நிறுத்துவதற்கு உங்களுக்கு தில்லு இருக்கா, திராணி இருக்கா? நீங்க கூட்டணி கட்சி இருக்க பார்த்து கேள்வி கேட்குறீங்க. முதல்ல உங்க கட்சியில சமூக நீதி இருக்கான்னு பாருங்க. அப்புறமா திருமாவளவன் சாதிய தலைவரா சாதிய தலைவர் இல்லையான்றதை பத்தி பேசுவோம்.